வெல்கம் டு Rafa'sAnjaraipetti சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பிளாக் சென்னா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட Rafa'sAnjaraipetti சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 7லிருந்து 8 மணி நேரம் நம்ம தேவையான அளவு கொண்டக்கடலை, அதாவது கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு அதை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இனி நாம் கருப்பு கொண்டக்கடலை குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதோட ஒரு சின்ன பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இலையும் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நாம் குருமா வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தேவையான அளவு நாம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டை நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் விழுதா சேர்க்கறதுனாலும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் 2 கப் கொண்டக்கடலை எடுத்து தான் இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் கொண்டக்கடலை அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ எடுத்துக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதத்திலிருந்து எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் செட் ஆகும். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிளாக் சென்னா குருமா நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு எடுத்து நாம் அதில் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். எல்லா விதமான குருமா டிஷ்ஷஸ்க்குமே இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தால் அந்த குருமாவோட வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நாம் ரெம்ப இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலையும் போட போகிறோம். அதுவும் நல்லா வதங்கி வரணும். இப்போது நாம் போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லாவே வதங்கி வர்றதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு நாம் அதில் சேர்த்துக்க போகிறோம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு பயன்படுத்துகிறீங்களோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாய் தூள் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் கூடுதல் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெட்டி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துட்டேன். இனி அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்க போகிறோம். கரம் மசாலா நல்லாவே வதங்கி அரோமா வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பச்சை மிளகாயை விடையும் நான் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துப்பேன் அப்படின்னு. நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நாம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, மசாலாக்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்த இந்த டைமில் நான் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்க போகிறேன். அதுலேயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நான் கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நாம் வேக வச்சிருந்த அந்த கொண்டக்கடலையும் நான் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த குருமாவுக்கு தேவையான நீர் நீங்கள் சேர்க்கும் போது இந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் 2வது தேங்காய் பாலையும் இதோட நான் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ எல்லா மசாலாக்களும் கொண்டக்கடலையோடு சேர்ந்து நல்லாவே கிரேவியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நாம் முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லேசாக ஒரு கொதி வந்ததுமே நாம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் முதல் எல்லா வித டிஃபன் வெரைட்டிக்கும் செட் ஆகக்கூடிய சூப்பரான கொண்டக்கடலை குருமா தயாராயிருச்சு. இப்போ நாம் அதை இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Thank you, friends.